வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இந்த ஃபோன் யார்கிட்ட இருக்கு? சார் என்கிட்ட தான் சார் இருக்கு. நீங்க தான் ஃபோனில் என்கிட்ட பேசுனீங்களா? ஆமாம் சார், நான் தான் பேசணும். அந்த ஃபோன் இங்கே தான் கிடைச்சதா? ஆமாம் சார், நாங்கள் பழனிக்கு பாத யாத்திரையாக போயிட்டு இருந்தோம். அப்போ இந்த வழியாக நடந்து வரப்போ ரோட்டோரமாக இந்த ஃபோன் ரிங் ஆகிட்டு இருந்துச்சு. அதுதான் சார் எடுத்து பேசினேன். இது உங்கள் ஃபோனா சார்? என் ஃபோன் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சவங்களோட ஃபோனு. அதை நானே அவங்ககிட்ட கொடுத்துறேன், கொடுங்க. இந்தாங்க சார். இந்தாங்க, செலவுக்கு வச்சுக்கோங்க. சார் நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இதை செய்யலை சார், எனக்கு வேணாம் சார். நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் செஞ்ச உதவிக்காக இதை கொடுக்கல, ஒரு அன்பாக தான் கொடுக்குறேன். வழி செலவுக்கு வச்சுக்கோங்க, இந்தாங்க. சார் நீங்கள் அன்பாக கொடுக்குறேன்னு சொல்கிறதுனால நான் வாங்கிக்கிறேன் சார். இந்தாங்க. சாமி, நீங்க பழனி மலைக்கு போறதா சொன்னீங்க. இவரோட ஒய்ஃப் ஆபத்தான நிலைமையில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க குணமாகணும்னு அந்த முருகன் கிட்ட வேண்டிக்கங்க. சார் உங்கள் மனைவி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்களா? ஆமாங்க. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு வர்ற சோதனை ரொம்ப நாள் நீடிக்காது சார், சீக்கிரமே சரியாயிடும். அந்த பழனிமலை முருகன் கிட்ட உங்க மனைவி குணமாகிறதுக்கு நாங்க வேண்டிக்கிறோம் சார். வரட்டுங்களா சார்? வாங்கப்பா. கந்தனுக்கு, முருகனுக்கு, கடம்பனுக்கு, வேலனுக்கு, கந்தனுக்கு, சரிப்பா, முருகனுக்கு, கடம்பனுக்கு, வேலனுக்கு, பழனிமலை ஆண்டவனுக்கு. ஏப்பா சகல, போன் கிடைச்சிருச்சு. இப்ப அந்த பொண்ணு எங்கப்பா போய் தேடுறது? இந்த ஏரியாவில் தாங்க இங்கே அதை மறைச்சு வச்சிருக்கணும். எனக்கும் அப்படிதான் தோணுது. பாப்பா போய் தேடி பார்ப்போம். ஹலோ டாக்டர். ராஜா, டோனரை கூட்டிட்டு வரணும் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இன்னும் ஏன் வராம இருக்கீங்க? உங்க ஒய்ஃபுக்கு சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணி ஆகணும், இல்லைன்னா உங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அங்கதான் வந்துட்டு இருக்கோம் டாக்டர், சீக்கிரமா வந்துடும். சரி வாங்க.